டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆரும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. தக் லைஃப் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அப்டேட் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்க்கு லிரிக்கல் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் எழுதியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் மீனாட்சி சௌத்ரி ரீசெண்டாக ஃபேமிலியோட ஏழுமலையான தரிசிக்க திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு வந்த ஆக்டர் மீனாட்சி கூட அங்கே இருந்த ஃபேன்ஸும் மக்களும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். ஆக்டர் சிபி சத்யராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் 10 ஹவர்ஸ். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து ஸ்னீபிக் 1 வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்னீபிக் 2 வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்னீபிக் வீடியோவும் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லெப்ரையா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபேண்டசி த்ரில்லர் வெப் சீரிஸ் இப்போ தமிழ் டப்போட ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் நம்ம எக்கச்சக்கமான சினிமா தகவலை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஏதாவது சினிமா அப்டேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நேற்று இல்லை முந்தா நேற்று அப்லோட் பண்ண வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரா டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கிய நடிப்பில் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படம் 100 கோடி ரூபாய் வசூல் அடித்து மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இந்த படம் இப்போ நம்ம தலையோட ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாகவே மாறி இருக்கு. இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துட்டு சக்ஸஸ் மீட் வைக்கலாம் எப்படி? அதுக்காகவே ஒரு சக்ஸஸ் மீட் தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இப்போ சென்னையில் நடந்திருக்கு. அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் சக்ஸஸ் மீட்டுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த சக்ஸஸ் மீட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூப்பரான படத்தை தான் இவ்வளோ நாளாக நம்ம தலைக்கு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தை டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு. டைரக்டர் சுந்தர்சி அவரே டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கேங்கர்ஸ். இந்த படம் ஏப்ரல் 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கேங்கர்ஸ் படத்துடைய ட்ரைலரே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி May 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஏப்ரல் 18 நடக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் May 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மூவி ஆக்டர் ஜனனி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டார் விஜய் ஆங்கர் பிரியங்காவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. பிரியங்கா அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரியங்காவுடைய கல்யாண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.